போலியோ தடுப்பூசி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் போலியோ எபிடமிக் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. நிறைய நபர்கள் போலியோனால பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக குழந்தைகள், நிறைய குழந்தைகள் போலியோனால பாதிக்கப்பட்டு பேரலைஸ்ட் ஆனாங்க. அதாவது அவங்களுடைய கை கால்களை இயக்க முடியாமல் போனது. நிறைய குழந்தைகள்னால உடலையே இயக்க முடியாமல் போனது. அதுலேயும் குறிப்பாக சிவியர் கேசஸில் நிறைய குழந்தைகள் இறந்தும் போனாங்க. இப்படியான இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய இந்த போலியோ எதனால் ஏற்படுது, அது எப்படி ஏற்படுது அப்படின்றதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கண்டறிய முடியல. இதை எப்படி ஏற்படுது அப்படின்னு கண்டறிஞ்சாதான் அதுக்கு எதிராக நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு நிறைய மெடிக்கல் ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் எல்லாம் போலியோ எப்படி ஏற்படுது அப்படின்னு கண்டறிகிற முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ தான் கரெக்டாக 1930கள் காலகட்டத்தில் போலியோ மைலட்டஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் தான் போலியோ ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு கண்டறியப்பட்டது. இதுக்கப்புறமா உடனடியாக அந்த போலியோ மைலட்டஸை எப்படி தடுக்கணும், அதுக்குண்டான அந்த போலியோ வேக்சின் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சி அந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக 1938 இந்த காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்ஃபேன்டைல் பெராலிசிஸ், அது வந்து கவர்மெண்ட் மூலமாக தொடங்கப்பட்டு இந்த போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய ரிசர்ச் ஆனது பண்ணப்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்ஃபேன்டைல் பெராலிசிஸ் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் மார்ச் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அவங்க தரப்பில் இருந்தும் நிறைய விஞ்ஞானிகள் ரொம்ப தீவிரமாக போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. பொதுவாகவே ஒரு வேக்சின் அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கப்படும்னா, இப்போ ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த வைரஸ் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த வைரஸ் தான் வந்து மிகப்பெரிய அளவில் மனிதர்களுக்குண்டான நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னா அந்த ஒரு வைரஸை வீக்கன் பண்ணுவாங்க. அதனுடைய பலத்தை வந்து பாதியாக குறைக்கிறது, அதை வந்து பலவீனப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த வைரஸை தான் தடுப்பூசியாகவே ஒரு நபருக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறதன் மூலமாக பலவீனமான அந்த வைரஸ்னால உடலில் ரொம்ப வேகமாக செயல்பட முடியாது. அப்படி அந்த பலவீனமான இருக்கக்கூடிய அந்த வைரஸ் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணதும் அதாவது அந்த பலவீனமான வைரஸ் வந்து எப்படி நம்மளுடைய உடலை வந்து அழிக்குது, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக அந்த வைரஸை வந்து அழிக்க ஆரம்பிக்கும். அழிச்சிட்டு இருக்கும்போதே அந்த வைரஸோடைய ரெஸ்பான்ஸ் அதை வந்து எந்த பேட்டர்னில் செயல்படுது, அது ஃபஸ்ட்டு எந்த உறுப்பை போய் தாக்குது, அது வந்து எப்படி தாக்குது, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் இம்யூனலாஜிக்கல் மெமரி அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா உண்மையாகவே அந்த வைரஸ் வந்து ரொம்ப பலமான வைரஸ், அந்த பலவீனமான வைரஸ் இல்லாமல் உண்மையிலேயே பலமான வைரஸ் வந்து நமக்கு வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் போது அந்த வைரஸ் உடலுக்குள்ளே வந்த உடனே அது எப்படி செயல்படும் அப்படின்னு அது வீக்காக இருக்கும்போது அந்த பலவீனமான வைரஸ் எப்படி செயல்பட்டதோ அப்படி தான் அந்த பலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வைரஸும் அந்த மாதிரி பேட்டர்னில் தான். இப்போ நுரையீரலை தாக்கும்னா பலமாக இருக்கக்கூடிய வைரஸும் வந்து நுரையீரலை தான் தாக்கும். ஸோ அது வந்து முன்கூட்டியே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அறிஞ்சு வச்சிருக்கிறனால, அதாவது அந்த தடுப்பூசி மூலமாக பலவீனமாக இருக்கக்கூடிய வேக்சின் அது வந்து எப்படி செயல்படும் அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பான்ஸை வந்து இம்யூனலாஜிக்கல் மெமரி அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக முன்கூட்டியே அறிஞ்சு வச்சிருக்கிறனால இந்த வைரஸ் வந்து ரொம்ப பலமான வைரஸ் வந்து நமக்குள்ளே வரும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வேகமாக வந்து செயல்படும். அப்படி வேகமாக செயல்பட்டு அந்த ஒரு வைரஸை வந்து அழிச்சிரும். அதை வந்து எதிர்த்து போராடவும் செய்யும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் செயல்படும். ஸோ இப்படி தான் வந்து தடுப்பூசியும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வருது. ஆனால் இந்த போலியோ மைலட்டஸ் அப்படின்ற இந்த ஒரு வைரஸை பாதியாக வந்து வீக்கன் பண்ணி அந்த வைரஸினுடைய அந்த வீரியத்தை குறைச்சி நமக்குள்ளே செலுத்தினா கூட அந்த போலியோ வைரஸை நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தினால கட்டுப்படுத்த முடியல. அந்த போலியோ மைலட்டஸ் வந்து வீக்காக இருக்கும்போதே அது நம்மளுக்கு பல பாதிப்பை வந்து ஏற்படுத்தினது. இதனாலேயே நிறைய விஞ்ஞானிகளுக்கு இது சவால் நிறைந்ததாக இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஸ்மால் பாக்ஸில் ஆரம்பித்து மலேரியா அப்படின்னு சொல்லி பல்வேறு நோய்களுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் இப்படி வழங்கப்படுது. அதேமாதிரி ஸ்மால் பாக்ஸில் ஆரம்பித்து நிறைய இந்த மாதிரியான தொற்று நோய்களுக்கு இப்படி தான் வந்து வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் இந்த முறையிலிருந்து அப்படியே வந்து மாறா இருக்குது. போலியோ மைலட்டஸை பாதியாக வீக்கன் பண்ணி அதை இன்ஜெக்ஷனாக வந்து செலுத்தினாலும் அதை வேக்சினாக பயன்படுத்தினாலும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தினால போலியோ மைலட்டஸை அழிக்க முடியல. ஸோ இப்படி பிரச்சனை இருக்கிறனால
என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் நிறைய விஞ்ஞானிகள் நிறைய மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ தான் ஜோனஸ் சால்க் அப்படின்ற ஒரு தலை சிறந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர், இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த மெடிக்கல் ரிசர்ச்சர். அவர் 1948ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் வைரலாஜிக்கல் லேபரட்டரி ஒன்று அவர் வந்து நிறுவியிருந்தாங்க. அதை நிறுவி ஜோனஸ் சால்க் வந்து அங்கே ஆராய்ச்சி பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறமா அதே 1948ஆம் ஆண்டு நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்ஃபேண்டல் பேராலிசிஸ் அவங்களுடைய சப்போர்ட்டோட ஜோனஸ் சால்க் வந்து போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ தான் 1950களில் ஜோனஸ் சால்க் வந்து முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதாவது போலியோ மைலேட்டஸ் இதை வந்து அந்த வைரஸினுடைய பாதியாக அதனுடைய பலத்தை குறைச்சி அதை வீக்கன் பண்ணி நமக்குள்ளே செலுத்துறதுக்கு பதிலாக அதை ஃபுல்லாக கில் பண்ணிவிட்டு, அதாவது அந்த போலியோ மைலேட்டஸ் அப்படின்ற வைரஸையே முழுமையாக கொண்டுட்டு அதை இன்ஆக்டிவேட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளுடைய உடலை செலுத்தினா அதனால் செயல்பட முடியாது. நம்மளுடைய உடலை வந்து அதனால் வந்து தொற்று பாதிப்பை ஏற்படுத்தி அதை நம்மளுடைய உடலை வந்து பாதிக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தினால அந்த போலியோ வைரஸ் அதனுடைய ரெஸ்பான்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜோனஸ் சால்க் வந்து நினச்சாங்க. அதுக்காக போலியோ மைலேட்டஸை முழுமையாக வந்து கில் பண்ணிவிட்டு அந்த இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் அதை வந்து ஒரு விலங்கினுடைய உடலில் வந்து செலுத்தினாங்க. அது வந்து சக்ஸஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல்ஸை பயன்படுத்தி பரிசோதனை விலங்குகளை பயன்படுத்தி ஜோனஸ் சால்க் வந்து இந்த ஒரு பரிசோதனைகள் பண்ணாங்க. எல்லா பரிசோதனைகளும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறமா ஜோனஸ் சால்க் வந்து இதை கவர்மெண்ட்ட தெரிவிக்கிறாங்க. அந்த நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்ஃபேண்டல் பேராலிசிஸ் தரப்பில் இருந்து இவர் வந்து தெரிவித்தாங்க. தெரிவித்ததுக்கு அப்புறமா 1952ஆம் ஆண்டு ஜூலை 2 அன்னைக்கு 43 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஜோனஸ் சால்க் வந்து இந்த போலியோ வேக்சின் வந்து போட்டாங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த 43 குழந்தைகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலுக்கு போய் அங்கேயும் ஜோனஸ் சால்க் வந்து சில வாரங்களுக்கு பிறகு இந்த போலியோ வேக்சின் வந்து பயன்படுத்தி காமிச்சாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை. அதுக்கப்புறம் 1953ஆம் ஆண்டு ஜோனஸ் சால்க்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க. இவருடைய 3 குழந்தைகளுக்கு அந்த 1953ஆம் ஆண்டு ஜோனஸ் சால்க் வந்து போலியோ வேக்சின் போட்டாங்க. இதுக்கப்புறம் தான் உலகம் வந்து படிப்படியாக வந்து நம்ப ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா 1954ஆம் ஆண்டு தான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மில்லியன் கணக்கான குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் போலியோ வேக்சின் போடப்படுது. இந்த மில்லியன் கணக்கான குழந்தைகள் தான் வந்து போலியோ பயனியர்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுவாங்க. அது 1954 நடந்தது. அந்த எந்த குழந்தைகளுக்கும் எதுவும் ஆகலை, போலியோனால பாதிப்பும் ஏற்படலை. ஸோ உலகத்துக்கு போலியோ தடுப்பூசியை கண்டுபிடிச்சது ஜோனஸ் சால்க் தான். அது 1952 அவர் செயல்படுத்தி காமிச்சாங்க. 1954 மில்லியன்ஸ் ஆஃப் குழந்தைகளுக்கு போடப்பட்டது. அதுக்கப்புறம் 1955 ஏப்ரல் 12 அன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தரப்பில் இருந்தும் மற்ற அமைப்புகள் தரப்பில் இருந்தும் போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது. அதை கண்டுபிடிச்சது ஜோனஸ் சால்க் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அது அறிவிக்கப்பட்ட உடனடியாக அது வந்து மிகப்பெரிய அளவில் ஃப்ளைட்டில் அறிவித்தாங்க, பஸ்ஸில் அறிவித்தாங்க, பெரிய பெரிய மால்ஸ் தியேட்டர்ஸ் அங்கெல்லாம் கூட உடனடியாக அறிவித்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா பல ஆண்டுகளாக இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் போலியோ அப்படின்றது. அந்த போலியோவை தடுக்கிறதுக்கு உண்டான தடுப்பூசியை ஜோனஸ் சால்க் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1959 இந்த காலகட்டத்தில் 90 நாடுகள் வந்து இவருடைய போலியோ வேக்சின் வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் ஐபிவி அப்படின்னு இது அழைக்கப்படும். முழுமையாக போலியோ மைலேட்டஸை வந்து கில் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஜெக்ஷனாக போடுறது. ஸோ 1959 உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 90 நாடுகள் அதை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1961ஆம் ஆண்டு ஆல்பர்ட் புரூஸ் சேபின் அப்படின்னு இன்னொரு மெடிக்கல் ரிசர்ச்சர் அவர் வந்து ஓரல் போலியோ வேக்சினை வந்து வடிவமைச்சாங்க. அதாவது இந்த ஐபிவி இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சினை வந்து ஜோனஸ் சால்க் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக போடுற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் 1961 ஆல்பர்ட் புரூஸ் சேபின் அவர் வந்து அதை சொட்டு மருந்தாக வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓரல் போலியோ வேக்சின் ஓபிவியா. இது வந்து வாய்வழி சொட்டு மருந்து. இது வந்து
வாய் வழியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆல்பர்ட் சேபின் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவர் ஜோனஸ் சால்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு, இந்த போலியோ வேக்சின் வந்து கண்டுபிடிச்சனால ஜோனஸ் சால்க் வந்து அதை பேட்டன் பண்ண முடியும். பேட்டன் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்றைய காலகட்ட மதிப்புப்படி கிட்டத்தட்ட 60,000 கோடி ஜோனஸ் சால்க்கு வந்து கிடச்சிருக்கும். அவ்வளோ பணக்காரர் ஆயிருப்பாங்க. ஆனால் ஜோனஸ் சால்க் வந்து அதை விரும்பலை, பேட்டன்லாம் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா ஜோனஸ் சால்க் சொன்ன முக்கியமான விஷயம், இந்த போலியோ வேக்சினுக்கு நான் பேட்டன் வாங்கிட்டேன்னா எனக்கு பணம் பணம் கொடுத்துட்டா அந்த போலியோ வேக்சின் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தணும். அப்படி இருக்கும்போது அது வந்து ஏழை குழந்தைகள்னால அந்த போலியோ வேக்சினை பெற முடியாது. அதனால ஏழை குழந்தைகள் இந்த போலியோவிலிருந்து விடுபட முடியாது. அதுக்காக நான் பேட்டன் வாங்கலை அப்படின்னு ஜோனஸ் சால்க் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரியன் இருக்குது, அந்த சூரியன் வந்து இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய பல உயிர்களுக்கு பல நன்மைகளை கொடுக்குது. அந்த சூரியனுக்கு ஒருத்தவங்க பேட்டன் பண்ணி அந்த சூரிய ஒளியை பெறணும்னா பணம் கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயமா அது இருக்குமோ அந்த அளவுக்கு மோசமான விஷயம்தான் போலியோ வேக்சினுக்கு பேட்டன் வாங்குறது அப்படின்னு ஜோனஸ் சால்க் வந்து அந்த பேட்டன் ரைட்ஸையே வந்து மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1980 இந்த காலகட்டத்திலெல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து முழுமையாக போலியோ வந்து துடை தெரியப்பட்டது. அதுக்கப்புறம் 2014 மார்ச் 27 அன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தரப்பிலிருந்து இந்தியாவில் முழுமையாக இந்தியாவிலிருந்து போலியோவானது வெளியேற்றப்பட்டது அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. ஸோ ஜோனஸ் சால்க் வந்து ஐபிவி அப்படின்ற அந்த இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தடுப்பூசி கொண்டு வந்தாங்க. ஆல்பர்ட் ப்ரூஸ் சேபின் வந்து அதை சொட்டு மருந்தாக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரெண்டுமே வந்து பயன்பாட்டில் இருக்குது. குறிப்பாக வந்து இங்கே எந்தெந்த இடங்களில் ரொம்ப தீவிரமாக வந்து இந்த வைரஸ் எல்லாம் போலியோ வைரஸ் இருக்கோ, அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுதோ அங்கெல்லாம் வந்து இந்த சொட்டு மருந்து கொடுப்பாங்க. எங்கே ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே வந்து போலியோ வேக்சின் வந்து போடுவாங்க. ஸோ ரெண்டுமே இன்றைக்கி வந்து பயன்பாட்டில் இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் ஓரல் போலியோ வேக்சின் வந்து நான் போட்டிருக்கேன். சொட்டு மருந்தாக வந்து வாய்வழி அந்த சொட்டு மருந்தை வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கும் ஞாபகம் இருந்தால் அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜோனஸ் சால்க் அப்படின்றவர் தான் போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. இவர் கண்டுபிடிச்சனால உலகத்தில் இன்றைக்கி பல மக்கள், குறிப்பாக பல குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்து வராங்க இந்த போலியோ பாதிப்பு இல்லாமல். அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜோனஸ் சால்க் தான். இப்பேற்பட்ட ஜோனஸ் சால்க் வந்து எங்கே எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த சாதனையெல்லாம் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இன்னும் நிறைய சாதனைகளை ஜோனஸ் சால்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பயோ ஃபிலாசபி, அதாவது உயிர் தத்துவத்தின் தந்தை அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ்னால போற்றப்பட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன். ஜோனஸ் சால்க்குடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை டச் பண்ணி ஜோனஸ் சால்க்குடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிறத டச் பண்ணுங்கள். நேராக ஜோனஸ் சால்க்குடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக போய் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோக்கே போய் ஜோனஸ் சால்க்குடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.